நேத்திக்கு வந்து என் குழந்தைங்கள சம்மர் டைம் எங்கிட்டுன்னு போல நீ வந்தேன்ப்பா. என் புள்ள ஒரு பெரிய சின்ன புள்ள கீழே வந்து அவன் பிடிச்சானப்பா. நானும் கூட நிக்கிறேனப்பா. அவனை பிடிக்க போய் பேட்டின்னு உள்ள போட்டானப்பா. எங்க விஜய் அண்ணனுக்கு சொல்லுங்களாம்ப்பா. எப்பா அவருக்கு எடுப்பாருப்பா ஸ்டெப்பு. எப்பா அவருக்கு சொல்லுங்கப்பா. எப்பா. வணக்கம் சிஎம் சார். நீங்க பேசின பொய் வந்து இந்த மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்றத பார்த்தீங்களா? மெரினா கடற்கரையில் 2 ஆம்பளை பசங்களை கூப்பிட்டு போன ஒரு தாய் சம்மர் டைமுக்காக அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. என் பையனை விஜய் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க, நீருக்கு அடியிலெல்லாம் போயிட்டு நான் வந்து காப்பாற்றுவேன், என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. அது பொய், அது நடிப்புன்னு கூட இந்த மக்களுக்கு புரியலை பார்த்தீங்களா? நீங்கள் பேசின தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் பேசின பொய் மக்களுடைய மனநிலையை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு பாருங்க. பைத்தியம் ஆயிட்டாங்க, பாவம் நம்பிட்டாங்க. அதை நீங்கள் ஒரு நடிகை அப்படின்றதையே அவங்க மறந்துட்டாங்க. திரைப்படங்களில் நீங்கள் பல பேரை வந்து அடிப்பீங்க, தெரிக்க விடுவீங்க. அந்த மாதிரி நிஜத்துலேயும் வந்துட்டு நீங்கள் ஒரு ஹீரோவாக இருந்து கடலுக்கு அடியிலெல்லாம் போயிட்டு அந்த மாணவனை காப்பாற்றி கொண்டு வருவீங்க. பாலியல் சம்பவங்கள் நடக்கல, அதெல்லாம் நீங்கள் வந்து ஹீரோ மாதிரி காப்பாற்றுவீங்கன்னு இந்த மக்கள் நம்பிட்டு இருக்காங்க பொழுது. எவ்வளோ பாவம் இல்லை? ஆனால் அந்த மக்களை நீங்கள் இப்படி ஏமாற்றலாமா? சினிமாவில் சொல்கிற டயலாக் மாதிரி தேர்தல் பிரச்சாரங்களில் பக்கம் பக்கமாக டயலாக் பேசி இந்த மக்களை, இந்த யங்ஸ்டர்ஸை, இந்த குழந்தைங்களை எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கீங்க. இதுக்காகவே உங்கள் மேலே வழக்கு போடணும். இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் இதெல்லாம் வந்துட்டு. ஆட்சியை பிடிக்கிறதுக்காக, பதவி சுகத்துக்காக இந்த மாதிரி மக்களை வந்து முட்டாளாக்குறது, பைத்தியமாக்குறது. பெண்களுக்கு நான் சொல்கிறேன், பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து உங்கள் குழந்தைய நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க, நல்லா இருப்பீங்க. இந்த கதறல் சத்தத்தெல்லாம் என்னால் சத்தியமாக கேட்க முடியல. ரொம்ப நான் வருத்தப்படுறேன். டிஎம்கே ஆட்சி, ஏடிஎம்கே ஆட்சி, டிவிகே ஆட்சி, எந்த ஆட்சி வந்தாலும் வீட்டுக்கு வீடு போலீஸ் எல்லாம் போட முடியாது பாதுகாப்புக்கு. அது சாத்தியம் கிடையாது. நாம தான் நம்ம குழந்தைங்கள பத்திரமா பாதுகாத்துணும். அதுக்காக வந்துட்டு பெண்களுக்கு சுதந்திரம் இல்லையா, நாங்கள் வீட்டுக்கு வெளியில் விளையாட முடியாதா, அப்படி வந்து வீரவசனம்லாம் நம்ம பேசக்கூடாது, முட்டாள்தனம் அதெல்லாம். பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது, எப்போதுமே கிடையாது. நாம் தான் நம்ம குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும். அது எங்கே போகுது, என்ன பண்ணுது, யாரும் சாக்லேட்டு, மிட்டாய் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடாதீங்க. யாராவது உடம்புல கை வச்சாங்கன்னா சொல்லுங்கள். பேட் வச்சது, குட் வச்சது சொல்லிக் கொடுங்க குழந்தைக்கு. ப்ரைவேட் பார்ட்ஸில் கை வச்சாங்கன்னா சொல்லிக் கொடுங்க. நல்லது கெட்டதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் நாம் தாங்க விழிப்புணர்வாக இருக்கணும். நாம் வந்து அரசாங்கத்தை நம்பி இருக்கிறது முட்டாள்தனம். தயவு செய்து யாருமே சரி, இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய எந்த அரசாங்கத்தையும் வந்து நீங்கள் நம்பாதீங்க. அவங்க நமக்கு பாதுகாப்பை கொடுப்பாங்க, நம்பாதீங்க. அவங்க நம்மளை ஏமாற்றி ஓட்டு வாங்கி பதவிக்காக தான் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்றத முதல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு தாயை நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அரசாங்கத்தை குறை சொல்கிறத விட்டுட்டு உங்கள் குழந்தைங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க.